வேம்புலேயே அடிக்கிறதுக்கு கூட ஆட்டம் இருக்கலாம், அதுக்குலாம் ரோஸ் அடிச்சிட முடியாது அப்படின்னு வேர்ல்ட் கப் ஃபேவரட்டாக அந்த எம்பாப்பே ஃப்ரான்ஸை சொல்லி அடித்து சுக்குநூறாக உடச்சிருக்காங்க ஸ்பெயின். எம்மாளுக்கு ஆட்டிடியூட் அதிகமாக இருக்குது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓவராக இருக்கே அப்படின்னு எம்மாள் சில ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு ஃப்ரான்ஸை பார்த்து பயம் இல்லை, எங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது, ஃபேன்ஸ் தான் எங்களை பார்த்து பயப்படணும், நாங்கள் ஃப்ரான்ஸை பல வாட்டி தோக்கடிச்சிருக்கோம், ஸோ எங்களுக்கு இது ஈஸி தான் அப்படின்னு எம்மாள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கே அப்படின்னு சொன்ன பல பேருக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் செஞ்சு காமிச்சு சைலண்ட் பண்ணது இல்லாமல் சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸ்பெயின். ஆஸ் யூஸ்வல் ஸ்பெயின் பால் கண்ட்ரோல் எடுத்து அவங்க வாங்க கஷ்டம், அது மாதிரி பியூர் டாமினன்ஸா இருக்கு, ஒன் சைட் மேட்ச் மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்பெயின் நொறுக்கிட்டாங்க பிரான்ஸே சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எம்பாப்பே கிட்ட எந்த ஒரு நாக் அவுட் ஸ்டேஜிலும் எம்மால் தோத்ததே இல்லை. நேஷனல் லீகா இருக்கட்டும், ஹீரோ கப்பா இருக்கட்டும், சூப்பர் கப்பா இருக்கட்டும், இப்போ செமிஃபைனலா இருக்கும், இந்த மாதிரி முக்கியமான நாக் அவுட் ஸ்டேஜ் எம்மால் தான் வின் பண்ணிருக்காரு. எம்பாப்பே 3 வேர்ல்டு கப் விளையாடிருக்காரு, இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போகாம இருக்குது. அண்ட் உண்மையாவே பிரான்ஸை ஸ்பெயின் சோறு ஆட்டாங்க தான் சொல்லணும். அண்ட் எம்மால் சொன்ன மாதிரி அவரோட பர்த்டே கிஃப்டா பிரான்ஸை தோக்கடிச்சு அவருக்கு கிஃப்டா கொடுத்துறாங்க. அண்ட் இதே எம்மால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்க எங்களை வேர்ல்டு சாம்பியன்ஸா பார்க்குறோம், 2 டோஸ்ல ரிப்பீட் அப்புறம் ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் ஸ்பெயின் வேர்ல்ட் கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் மோர் ஸ்போர்ட்ஸ் வீடியோ பாலான் மைக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.